உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இது ஒரு வாக்குத்தத்தமா மாத்திரம் பார்க்காதீங்க. உங்க சூழ்நிலைகள்ல இத அப்ளை பண்ணி பாருங்க. தாவீது ராஜா இத அப்ளை பண்ணாரு. கோலியாத் அவரை எதிர்த்து வரும்போது இந்த வார்த்தையை அவர் விசுவாசித்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அநேக கோலியாத்துகள் நின்று கொண்டிருக்கலாம். என்ன தைரியத்துல தாவீது அங்கு கோலியாத்தை எதிர்த்து நின்றார்? போர் அனுபவம் கிடையாது, அவருக்கு அந்த வயசு கிடையாது, சிறுவன், கையில ஆயுதம் கிடையாது. சவுல் ராஜாவோட அந்த கவச உடை ஆயுதங்கள் எல்லாம் வச்சு அவரால் நடக்க கூட முடியல. எல்லாம் கலட்டி வச்சுட்டு ஏன் ஆயுதம் எனக்கு போதும், நீ உன்னோட மாம்ச பலத்துல நீ வருகிறாய், நீ ஈட்டியோடும் உன்னோட கவசத்தோடும் நீ வருகிறாய், நானோ நீ நிந்திக்கின்ற தேவனுடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். அந்த உடன்படிக்கையின் ஒரு ஆசீர்வாதம், உனக்கு விரோதமாக உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அது அறிந்ததுனால அவர் விசுவாசத்துல எதிர்த்து நிற்கிறார். கோலியாத்தால அவர் என்ன செய்ய முடியல, மேற்கொள்ள முடியல. அதே வாக்குத்தத்தம் தான் இன்றைக்கு நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு விரோதமாக உருவாகும் எந்த ஆயுதமும், அது நோய் வடிவில் இருக்கலாம், பொருளாதார பிரச்சனை வடிவில் இருக்கலாம், அது உறவுகள் வடிவில் இருக்கலாம், நீங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில என்ன காரியம் கோலியாத்தாக மிரட்டி கொண்டு இருக்கிறதோ அது வாய்க்காதே போகும். இந்த வாக்குத்தத்தத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.